பீகார் சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவாகியிருக்கும் பாஜக தனது கட்சியை சேர்ந்த ஒருவரையே முதலமைச்சராக தேர்வு செய்ய திட்டமிட்டுள்ளது. இதனால் சுமார் 20 ஆண்டுகளாக பீகார் முதலமைச்சராக இருக்கும் நிதிஷ்குமாரின் பதவி இம்முறை கேள்விக்குறியாகியிருக்கிறது. சுமார் 20 ஆண்டுகளாக பீகார் முதலமைச்சராக கோலோச்சி வருபவர் நிதிஷ்குமார். பீகாரில் பாஜக, ராஷ்டிரிய ஜனதா தளம் என யார் ஆட்சியில் இருந்தாலும் முதலமைச்சராக நிதிஷ்குமாரே தொடர்ந்து வந்தார். எந்த கட்சியுடன் கூட்டணி வைத்தாலும் அந்த கூட்டணிதான் வெற்றி பெறும் என்று கடந்த 20 ஆண்டுகளாக நிரூபித்து வருகிறார் நிதிஷ். இதனால் அரசியல் வியூக வகுப்பாளர்கள் பீகார் அரசியலில் அவர் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி என்றே குறிப்பிடுகிறார்கள். பீகாரில் எந்த கட்சியாக இருந்தாலும் நிதிஷை சேர்க்காமல் ஆட்சி அமைப்பது கடினம் என்பதே அவர்களின் கருத்தாக இருக்கிறது. எப்போதும் போல இம்முறையும் பாஜகவோடு கைகோர்த்து பீகாரில் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டுள்ளார் நிதிஷ்குமார். ஜேடியு பாஜக கூட்டணி 202 இடங்களை கைப்பற்றி விஸ்வரூப வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. 101 இடங்களில் போட்டியிட்ட நிதிஷின் ஐக்கிய ஜனதா தளம் 85 இடங்களையும், அதே 101 தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக 89 தொகுதிகளையும் தன்வசப்படுத்தி ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டுள்ளன. ஜேடியுவை விட பாஜக கூடுதல் இடங்களை கைப்பற்றி பீகாரில் முதன்முறையாக தனிப்பெரும் கட்சியாக உருவாகியிருக்கிறது. இது பீகாரில் கூட்டணியின் முகமாக எப்போதும் இருந்து வந்த நிதிஷ்குமார் தரப்பினரை கவலையில் ஆழ்த்தியிருக்கிறது. இந்த முறை பீகார் முதலமைச்சராக நிதிஷ்குமார் தொடரப்போவதில்லை என்பதற்கான அறிகுறிகளும் வெளிப்பட தொடங்கியுள்ளன. தேர்தலுக்கு முன்பே தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் நிதிஷ்குமாரா என்பதை பாஜக தெளிவுபடுத்தவில்லை. இதுபற்றி கேள்வி எழுந்தபோதெல்லாம் பாஜக தலைவர்கள் நேரடியான பதில் கூறுவதை தவிர்த்தனர். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களே முதலமைச்சரை முடிவு செய்வார்கள் என்று அவர்கள் மீண்டும் மீண்டும் கூறி வந்தனர். இந்நிலையில் பீகாரில் பாஜக தனிப்பெரும் கட்சியாகவும் ஜேடியுவை விட அதிக இடங்களில் வெற்றி பெற்றிருப்பதாலும் தங்கள் கட்சியை சேர்ந்த ஒருவரை முதலமைச்சராக நியமிக்க பாஜக முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. பாஜகவின் விஸ்வரூப வெற்றியால் முதலமைச்சர் தேர்வு விவகாரத்தில் எதிர்ப்பு தெரிவிக்க ஜேடியு தயங்குவதும் பாஜகவுக்கு சாதகமாக இருக்கிறது. எனவே பீகாரின் புதிய முதலமைச்சராக பாஜகவை சேர்ந்த ஒருவரே தேர்வு செய்யப்பட அதிக வாய்ப்புள்ளதாக தேர்தல் நோக்கர்கள் கூறுகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.